அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உலுவாக்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா 750 கிராம் எடுத்திருக்கேன். அது கழுவி காய வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா முந்திரி வந்து ஒரு 50 கிராம், வால்நட் ஒரு 50 கிராம், பாதாம் ஒரு 50 கிராம், பாதாம் பிசுன்னு ஒரு 50 கிராம், சாலியா 50 கிராம், சதக்குப்பை 50 கிராம். ரெண்டுமே மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த உளுந்தில் இது எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாலியா சதக்கு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கு, கத்தனா செஞ்ச ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இது கூட 1 கிலோ பச்சரிசி கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். இந்த உளுந்து கூட 1½ டீஸ்பூன் வந்து இது பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1½ டீஸ்பூன் வெந்தயமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அரிசி மாவு தனியாக இருக்குது, உளுந்து தனியாக இருக்குது. இந்த உளுந்தில் ஒரு கிளாஸில் தலை நிறையா போட்டு 1 கப் போட்டுக்கிறேன். அதே கிளாஸில் ஒரு அரிசி மாவும் 2 கப் போட்டுக்கிறேன். சரிங்களா? உளுந்து 1 கப், அரிசி மாவு 2 கப்பு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி முட்டை 2 ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிப்பாங்க. பட் தேங்காய் பால் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. அதனால் நான் தண்ணியை ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கிறேன். தண்ணி போட்டு நல்லா ஒரு டவ் மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி 2 பாலாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை வந்து நான் தோசைக்கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா ரவுண்டாக அடை தட்டுற மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டிங்கன்னா நடுவில் ரோல்ஸ் போட்டு நல்லா எண்ணெயை நல்லெண்ணெய் தான் ஊற்றி நல்லா அடையை நல்லா சுட்டு மொறுன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி 2 அடையை நான் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சுட்டு எடுத்தது பிறகு ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சு கொஞ்சம் உடச்சிக்கிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் ஓட்டுறேன். பல்ஸ் மோட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மாவாக அரையக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு சிம்மிலே வச்சுக்கணும். அடுப்பில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு வந்து நெய் போட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நெய் போட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் போட்டு பக்கத்துலேயே இருங்க. பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்து நெய் போட்டு உங்களுக்கு அந்த பதம் தெரியும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். பசங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் பசங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இதில் வந்து உளுந்து இருக்குது, கால்சியம்மு, நட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீனு, ரொம்ப ரிச்சான உணவு தான். பீரியட்ஸ் பெயின், இடுப்பு வலி, முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இறக்கி வச்சு ஆறின பிறகு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பசங்களுக்கு எது பிடிக்குமோன்னுட்டு. நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுக்கிட்டு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.